அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அறிவான கதை சொல்ல போறேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊர்ல ஒரு மனுஷன் வாழ்ந்து வந்தானா. அவன் தன் கையில இருக்கிற தங்கத்தெல்லாம் ஒரு பெட்டியில வச்சு பூட்டிட்டு, அந்த பெட்டிய எடுத்துட்டு போயி அவன் தோட்டத்துல புதைச்சு வச்சானா. ஒவ்வொரு நாளும் அவன் அந்த தோட்டத்துக்கு போயி, அந்த பெட்டிய புதைச்ச இடத்த தோண்டி, அந்த பெட்டிய எடுத்து உள்ள இருக்கிற தங்கத்த ஒண்ணு ஒண்ணா எடுத்து சரியா இருக்கான்னு பார்த்துட்டு மறுபடியும் புதைச்சிட்டு வருவானா. ஒரு நாள் ஒரு திருடன் இவன் எதை இப்படி மறைச்சு வைக்கிறான்னு ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு அன்னைக்கு ராத்திரியே அந்த தோட்டத்துக்கு வந்து குழிய தோண்டி அந்த தங்கத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டானா. அடுத்த நாள் அங்க வந்த அந்த மனுஷன் தங்கம் திருடு போயிருக்கிறத பார்த்து ரொம்ப கவலைப்பட்டானா. அந்த வழியா நடந்து போயிட்டு இருந்த இன்னொரு மனுஷன் இவரோட அழுகையை கேட்டு என்ன ஆச்சு அப்படின்னு விசாரிச்சாராம். உடனே இந்த மனுஷனும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாரா. எல்லாத்தையும் கேட்ட வழிபோக்கன் ஒரு கல்லை எடுத்து அந்த குழிக்குள்ள போட்டுட்டு, அந்த தங்கத்தை வச்சு நீ எதையும் வாங்க மாட்ட அப்படின்னா இந்த கல்லையே நீ தங்கமா நினச்சிக்கோ. ஏன்னா உன்கிட்ட கல் இருந்தாலும் இல்லை தங்கம் இருந்தாலும் ரெண்டுக்கும் ஒரே மதிப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புனாரா. இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. இந்த கதை உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு அழகான கதையில் நாளைக்கு சந்திப்போம். நன்றி.